ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. ஸோ இன்றைக்கி நம்ம டயட் ஃபுட் பார்க்க போகிறோம். இந்த டயட் ஃபுட் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும். இதுக்காக ரொம்ப மெனக்கடணுமான்னா அப்படிலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது இது சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, ஃபுல்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற டயட் ஃபுட்டுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த டயட் ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் தேவையே இல்லை. ஆன் த கோவில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுற ஃபுட் இது. ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டோன்டு மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மில்க் எடுக்கக்கூடாது. அதில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டு, ஃபேட் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கும். அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் டோன்டு மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொழுப்புலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி எடுத்துகிட்டு ஒரு 100 ml வரைக்கும் மில்க் எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. 100 ml பால், 100 ml தண்ணி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த முஸ்லி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது போக உங்களுக்கு கார்னு, அப்புறம் வந்து ஓட்ஸு, இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த டயட் ஃபுல் அமையும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஒரு ஆளுக்கு. இல்லை 2 பேருக்கு சேர்த்து கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் போடலாம். அடுத்து ஹேலிம் சீட்ஸ், அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப நம்ம ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸை வந்து நம்ம லெமன் ஜூஸ் இல்லை ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் எது ஆட் பண்ணாலும் அதில் ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதை குடிக்கலாம். இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து இனிப்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன், அவனில் 3 மினிட்ஸாக 2 தடவை வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வந்து பால் சட்டியில் வச்சு கூட கஞ்சி மாதிரி காய்ச்சலாம். ஓரளவுக்கு திக்காக வரும்போது நீங்கள் அதை எடுத்துட்டா போதும். ஸோ இந்த அளவுக்கு ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகரை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் இதில் இன்னும் என்ன ஆட் பண்ணுறேன்னா, பனானா கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பேரிச்சம்பழம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது போக உங்களோட இஷ்டத்துக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதாவது கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம், ஆப்பிள் கட் பண்ணி ஆட் பண்ணலாம், அன்னாச்சி கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ண முடியுமோ, என்ன இருக்கோ உங்களுக்கு அவைலபிள் என்ன இருக்கோ அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனியாக எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்வீட் பத்தாது அப்படின்னு தோன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற டயட் ஃபுட் மாதிரி இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான டயட் ஃபுட்டு. இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு டயர்டாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து பசிக்காது. அதனால் அந்த எதையாவது சாப்பிடணும்னு தோன்ற அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. நிறைய பேருக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த கிரேவிங்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது அதை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நைட்டு எதுவும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு எப்பவும் போல் இட்லி, தோசை, வெண்பொங்கல், பூரி அப்படின்னு சாப்பிட்டு வெயிட்டை ஏற்றாமல் திருப்பி நைட்டுக்கு இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு டின்னரும் ரொம்ப சிம்பிள் டயட்டாக இருக்கும். இல்லை இது வேணாம் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் த சேனல். பாய்.